കാണിച്ചാലേ പാക്കറ്റ് പൊട്ടിപ്പോവും. ഇങ്ങോട്ട് താടാ, ഞാൻ നോക്കിക്കോളാം. എല്ലാം ഒറിജിനൽ സാധനമാണ് സാർ. എടുക്കടാ എല്ലാം. ഉണ്ണി, ആ രണ്ടാമത്തെ പാക്കറ്റ് പൊളിക്ക്. ചേട്ടാ, എല്ലാം വല്ലാത്ത പാക്കിങ്. എല്ലാം അഴിച്ചെടുക്കടാ. കേട്ടോ, കൊള്ളാം, സ്വയം സാധനം. ആ, പെട്ടെന്ന് എടുക്കല്ല. குமார் சார், பெயிண்டிங்லாம் கொடுத்துட்டு சார். சார், உள்ள இருந்து பொட்டன பொட்டன மடிக்கிறாங்க சார். டெலிவரி பண்ணிட்டா ஒரு நிமிஷம் நிற்க கூடாது சார். ஏன் சார்? புறப்படு ஒண்ணே. சார் சார், நான் என்ன சார் கொண்டு வந்தேன் சார்? தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்காத. எதுவாக இருந்தாலும் நேரில் வந்து பேசு. ஃபோனில் பேசக்கூடாது. ரைட் சார்? சீக்கிரம் பணம் சேர்க்கணும்னு சொல்லி இப்படி கண்ட கண்ட வேலை கிளையறதை விட நம்ம பார்த்த வேலையை ஒழுங்கா பார்த்துட்டு இருக்கலாம்டா. பார்த்த வேலையை பார்த்தா எப்போ உங்க அப்பா கிட்ட 2 லட்சத்தை பட்ட முடியும்? எனக்கு என்னமோ சினிமாலே நமக்கு தேவையான பணத்தை சம்பாரிச்சிட முடியும்னு தோணுது மகி. இந்த ஆர்எஸ் கொடுத்த வேலைக்கு போனது தப்பா போச்சு. நான் அவரை கூப்பிட்டு சொல்லிட்டேன் மகி, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் என்ன கூப்பிடாதீங்க சார், நான் சத்தியமா போக மாட்டேன்டா. நேற்று கூட அப்பா கேட்டார், வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், குமார்கிட்ட கேளுன்னு.
நான் அப்பா கிட்ட எப்படி சொல்ல முடியும் உனக்கு வேலை இல்லைன்ற விஷயத்த? மகி ஒரு நிமிஷம். அங்கே கிடைச்ச 10,000 ரூபா அப்பாட்ட கொடுத்துரு. இந்த பணம் எனக்கு வேணாம்டா. செல்லம் நல்லதோ கெட்டதோ நான் போய் வேலை பார்த்ததில் கிடைச்சதான். கைக்கு வந்த பணத்தை வேண்டான்னு சொல்லக்கூடாது. அதான் நான் கொண்டு வந்தேன். இல்லை தூக்கி போட்டிருக்க மாட்டேனா? இதை கூட அப்பா கிட்ட அட்லீஸ்ட் நம்ம காதலுக்காக ஸ்ட்ராங்காக இருக்குல்ல. நான் ஒன்றும் கொடுக்கல நினச்சிடக்கூடாதுல்ல. ப்ளீஸ்டா. சான்ஸே இல்லை. எனக்கு தான் அப்படியே குளிக்கிட்டு இதெல்லாம் என் வயசாகதான்டா. ஆமாண்டா, இந்த கமர்ஷியல் படம்லாம் வந்துக்கிறதே கிடையாது. பரமண்ண வந்தாரா? குமார் ஆட்டோ கட் பண்ண கொடுத்துறேண்ணா. வணக்கம் தல. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இந்த படத்துல சான்ஸ் வாங்கி கொடுங்கண்ணா. இரு, இப்பதானே வந்திருக்கேன். ஒரு டேரக்டர் பார்த்து வந்துடுறேன். என்ன போ எங்களுக்குலாம் இதே சொல்லிட்டு நீ உள்ள போயிடு. வந்தா உள்ள போயிட்டான். அண்ணே பரமண்ணே ஆல்பம் வச்சிரு டேரக்டர் பார்த்து வந்துடுறேன். போயா போய் பின்னாடி போய் நில்லையா? கூட வந்தேன் சார். இங்க போ, ஒவ்வொருத்தரா பார்த்த பிறகு பார்த்துக்கலாம். பின்னாடி போ. இவ்வளோ பேர் இங்கே நிற்கிறோம்ல, துரு அங்கே போய் நிற்கிறேன். பின்னாடி வா. ஃப்ரெண்டு பரமண்ணே கூட வந்தேன். உங்களுக்கு அதெல்லாம் தெரியல. நாங்கள் பார்த்தோம். நீ கிளம்பு. போயா கிளம்பியா. பின்னால பரமண்ணே எனக்கு சான்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கோ. ஹலோ. என்ன பெரியவரே, இது யூத்து படமாவில் இருக்கும். நீங்கள் வந்து நிற்கிறீங்க. உங்களுக்கு இங்கே சான்ஸ் கிடைக்க போகுது. நானும் ஒன் நாட்டம் யூத்தாக இருக்கும்போது எம்ஜிஆர் மாதிரி ஆகணும், சிவாஜி மாதிரி ஆகணும் வந்தவன் தான். இன்னைக்கு வரையிலும் ட்ரை பண்ணுறேன். ஒரு படத்தில் சேர்ந்தாப்புல 4 சீன் கூட நடிக்க முடியலை. யாரும் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எதுக்கும் அதிர்ஷ்டம் வேணும் தம்பி. இந்தா பாரு ஆல்பர்ட். ஆச்சரியமாக இருக்கா? அதுதான் சினிமா. இங்கே அவர் மாதிரி ஆகணும் இவர் மாதிரி ஆகணும்னு வந்து எவர் மாதிரியும் ஆக முடியாமல் கடைசியாக ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஆகி கூட்டத்தோட கூட்டமாக நின்று கிடைக்கிற காசில் கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்கோம். அது சரி, நீ ரஜினி மாதிரி ஆகலாம்னு நினச்சி வந்தியா, கமல் மாதிரி ஆகணும்னு நினச்சி வந்தியாப்பா? எங்கேயாவது வேலை பார்க்குறியா தம்பி? போ, முதல்ல போய் ஒரு வேலை தேடிக்க. சாப்பாட்டுக்கு வழி பண்ணிக்க. சாப்பாட்டுக்கு வழி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சினிமாவுக்கு சான்ஸ் தேடு. சான்ஸ் கிடைச்சா நடி. உனக்கு நேரம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பிக்கப் பண்ணிக்க. ஆனால் தம்பி, இதையே முழுசாக நம்பாத. ஏன்னா சினிமாங்கிறது ஒரு மாய உலகம். இதை நம்புனவங்களையெல்லாம் நட்டாட்டில் கவுத்துப்பிடும். இங்கே வாரவனுக்கெல்லாம் வார வழி தெரியுதே தவிர போகிற வழி தெரியலை. வேறு வழி தெரியாமல் இங்கேயே சுற்றி சுற்றி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் பெற்றவங்களையும் பார்க்க முடியாமல், குடும்பத்தையும் காப்பாற்ற முடியாமல், ஏன் தன்னைத்தானே காப்பாற்ற முடியாமல் நாங்கள்லாம் சின்ன பின்னமாகி போயிட்டோம். இங்கே வாரவங்கெல்லாம் ஜெயிச்சிருக்காங்களே சில பேர், அவங்கள மட்டும்தான் பார்த்து வராங்களே தவிர இங்கே வந்து தோற்று போய் வாழ்க்கையே தொலைச்சிட்டு போனாங்களே லட்சக்கணக்கான பேருக்கு மேலே, அவங்கள யாருக்குமே தெரியலை. அப்பெல்லாம் எனக்கு எடுத்து சொல்கிறதுக்கு யாரும் இல்லை தம்பி. அதனால் தெரியலை. இப்போ அனுபவத்தில் நானே புரிஞ்சுக்கிட்டு அந்த அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். முதல்ல போய் ஒரு வேலை தேடி உன்னை காப்பாற்றிக்க. அதுதான் உனக்கு நல்லது. எனக்கெல்லாம் இந்த வயசில் என்ன வேஷம் கிடைக்க போகுது? நான் வாரேன் தம்பி. வெயிலில் நிற்க முடியல. ஹைதராபாத் செட்டில் எனக்கு வெயிட் கேட்டு தரேன் இருக்காருப்பா. எனக்கு பேர் சொல்கிற மாதிரி கேரக்டர் கண்டிப்பாக சொல்லியிருக்காரு. பார்த்தோன்னே சொல்லிட்டாரு, பரமே உனக்கு முடிதாண்ட ஹைலைட்டுன்னு. படம் முடிகிற வரைக்கும் முடிய வெட்டவே கூடாது. சிவாஜி படம் வந்ததுக்கப்புறம் நீ பெரிய ஆளாயிருவ, கவலையே படாதேன்ட்டாரு. டேய், உன்னை பாலசார் ஆஃபீஸ் போக சொன்னல, என்னடா ஆச்சு? எங்கண்ணா உள்ளே விட மாட்டேன். போய் பார்க்க சொன்னல, உள்ள விட்டாதானே? நீ அப்பப்போ போய் அப்ரோச் பண்ணிட்டாரு. அப்ப நீங்க வர மாட்டீங்களா? ஒரே வாட்டி தான் வருவேன். அடிக்கடி நான் வந்துட்டு வச்சுக்கேன். எனக்கு வேற வேலை இல்லையா? நான் ஷூட்டிங் போவேன், ஏதாவது டிஸ்கஷன்ல இருப்பேன், எந்த நேரத்தில் ஒர்க் சொல்லுவேன். என்ன கவலையே படாதீங்க.